நீங்கள் இந்த வீடியோ கிளிக் பண்ணி உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பைத்தான் கற்றுக்கிறதுக்காக தான் வந்திருப்பீங்க. ஆமாங்க, இந்த டியூட்டோரியல் ஃபுல்லாமே நம்ம பைத்தான் தான் கற்றுக்க போகிறோம். டேரெக்டாக பைத்தானோட கோடிங்குள்ளே குதிக்கிறதுக்கு முன்னாடி பைத்தான் பற்றின சில பேசிக் விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் பைத்தான் அதை பற்றி பார்க்கலாம். பைத்தான் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ நான் உங்ககிட்ட பேசுறது உங்களுக்கு புரியுது இல்லையா? அப்போ உங்களுக்கு தமிழ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கு. அது மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் கூட பேசணும்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலமாக தான் பேச முடியும். நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. ஜாவா, சி, C++, பைத்தான், இந்த மாதிரி பல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து கம்ப்யூட்டர் கூட பேசுறதுக்கு இருக்குது. இந்த டியூட்டோரியலில் நம்ம பைத்தான் அப்படிங்கிற லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் கூட பேசலாம். பைத்தானை கிரியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கைடோ வான் ரோசம் 1991 பைத்தானை கிரியேட் பண்ணியிருக்காங்க. பைத்தான் இன்னைக்கும் ஏன் ஃபேமஸாக இருக்குது அப்படின்னா அதோட சிம்பிள் சின்டாக்ஸ்னால தான். மற்ற லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது பைத்தான் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா அதோட சின்டாக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், நம்மளுக்கு புரிகிற மாதிரி ரீடபிளாகவும் இருக்கும். அதனால தான் பைத்தான் இன்னைக்கும் ஃபேமஸாக இருக்குது. அடுத்தது, நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கும்போது நான் ஏன் பைத்தான் கற்றுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. அதுக்கு தான் இந்த பதில். பைத்தான் அப்படிங்கிறது ஒரு பாப்புலரான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதுக்கு ஃபியூச்சரில் வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது. அதனால நீங்கள் தாராளமாக பைத்தானை நம்பி கற்றுக்கலாம். இந்த பைத்தான் கற்றுக்கிறது மூலமாக நீங்கள் வேரியஸ் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணலாம். லைக் வெப் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிசிஸ், ஏஐ, மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், இந்த மாதிரி பல துறைகளில் பைத்தான் கற்றுக்கிறது மூலமாக நீங்கள் வந்து வேலை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் பைத்தானில் ஈஸியாக ஒர்க் பண்ணுறதுக்காக அதில் வந்து நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் NumPy அரே கூட ஒர்க் பண்ணுறதுக்கு, பேண்டாஸ் டேட்டா அனாலிசிஸ்லாம் பண்ணணும்னா இந்த பேண்டாஸ் அப்படிங்கிற லைப்ரரியை கற்றுக்கலாம். அடுத்தது ஜாங்கோ, இது எல்லாமே வெப் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் பைத்தானில் இன்னும் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. அதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பைத்தான் ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதனால நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கூட ஈஸியாக இந்த லாங்குவேஜை கற்றுக்கலாம். அடுத்தது, எந்தெந்த டாப் மோஸ்ட் கம்பெனிஸ்லாம் பைத்தான் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். கூகுள், இன்ஸ்டாகிராம், நெட்ஃப்ளிக்ஸ், ஸ்பாட்டிஃபை, இந்த மாதிரி பல கம்பெனிஸ் பைத்தானை தான் மேஜராக வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பைத்தானுக்கு ஃபியூச்சரில் வந்து ஸ்கோப் அதிகம். அடுத்தது, பைத்தானோட அப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம். இதெல்லாம் தான் பைத்தானோட அப்ளிகேஷன். வெப் டெவலப்மெண்ட், டேட்டா அனாலிசிஸ், விஷுவலைசேஷன், மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கேம் டெவலப்மெண்ட், அவ்வளோதான் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பைத்தானோட நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. நம்ம தியரி வந்து இந்த வீடியோவில் கம்மியாக தான் பார்க்க போகிறோம். அதனால் தியரியில் அவ்வளோக்கு கான்சென்ட்ரேட் பண்ணல. நம்ம டேரெக்டாக இப்போ கோடிங்குள்ளே போகலாம். தியரி வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்ததே போதும். நம்ம கோடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பைத்தான் ரன் பண்ணுறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ், IDE, இதெல்லாம் எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோடிங்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோ போட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் டு லேர்ன் பைத்தான். நம்ம பைத்தானில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா பைத்தானை ஃபஸ்ட்டு நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அதுக்கு உங்கள் கூகுள் இல்லாட்டி க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பைத்தான் டவுன்லோட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் லிங்கே வரும், டவுன்லோட் பைத்தான், python.org அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டவுன்லோட்ஸ்குள்ளே போங்க. இப்போ டவுன்லோட்ஸ்குள்ளே போனீங்கன்னா இங்கே டேரெக்டாகவே இங்கே டவுன்லோட் பைத்தான் 3.13.3. நான் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் வந்து எனக்கு இந்த வெர்ஷன் தான் இருக்குது. இந்த வெர்ஷன் வேண்டாம், எனக்கு வேறு வெர்ஷன் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வெர்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் விண்டோ யூசர் அப்படிங்கிறனால விண்டோஸ்க்கான டவுன்லோட் லிங்க் இங்கே காட்டுது. நீங்கள் மேக் இல்லாட்டி லினக்ஸ்க்கு வேணும்னா அது கூட கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே டவுன்லோட் பைத்தான் 3.13.3 கொடுக்குறேன். இப்போ வந்து ஃபைல் எனக்கு வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் ஃபைல் கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கனால அப்கிரேட் டு பைத்தான் 3.13.3 கேட்குது. நீங்கள் புதுசாக டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரிலாம் கேட்காது. இங்கே கீழே நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை நீங்களே ட்ரை பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ எனக்கு பழைய வெர்ஷனே போதும், அதனால் இதை கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் இப்போ புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா புது வெர்ஷனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பைத்தானோட இன்டர்பிரிட்டரை சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த இன்டர்பிரிட்டர் வச்சு நம்ம கோடெல்லாம் எழுதி ரன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். நம்ம நோட் பேட் மாதிரி இருக்க சில எடிட்டர்ஸில் மட்டும்தான் அதை ரன் பண்ணி பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் கூட ரன் பண்ணி பார்க்கலாம். அது அவ்வளோவா எஃபெக்டிவாக இருக்காது, நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அதனால நம்ம இந்த டியூட்டோரியல் ஃபுல்லாமே யூஸ் பண்ண போகிற IDE பார்த்தீங்கன்னா பைச்சாம் IDE. இப்போ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் அதே மாதிரி கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பைச்சாம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இதில் இங்கே டவுன்லோட் பட்டன் காட்டுதா, அதை கிளிக் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பைச்சாம் வெப்சைட்டுக்குள்ளே டேரெக்டாக வந்துருச்சு. இங்கே டவுன்லோட் அப்படின்னு கொடுங்க, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் டவுன்லோடிங் பைச்சாம் அப்படின்னு இங்கே காட்டுதா. இப்போ வந்து எனக்கு இங்கே டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பைச்சாம் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த லிங்க் வந்து கிடைக்கல அப்படின்னா jetbrains.com போனீங்கன்னா இந்த பைச்சாமோட லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதுவும் சிம்பிளாக நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இன்ஸ்டால். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பைச்சாம் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இது இன்ஸ்டால் ஆகும்போதே ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஃபைலும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி லோட் பண்ணிக்கும். அதனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால தான் நம்ம இந்த மாதிரி பைச்சான் மாதிரி ஐடிஇ வந்து யூஸ் பண்ணுறோம். ஐடிஇ அப்படின்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் நோட் பேட்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அங்கே வந்து கலர் கிரேடியன்ட்லாம் பண்ணி காட்டாது. இதில் வந்து நீங்கள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒன்று படிப்பீங்க. அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் கலர்ஃபுல்லாக காட்டும். அதனால் நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த பைச்சாம் அப்படிங்கிற ஐடியை யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம விஎஸ் கோடில் கூட ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு பைச்சாம் செட்டப் ஆயிடுச்சு. இங்கே ரன் பைச்சாம் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ வந்து பைச்சாம் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க. இங்கே வந்து டோன்ட் சென்ட் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அலோ கொடுங்க. இங்கே வந்து இம்போர்ட் செட்டிங் அப்படின்னு கேட்குது. விஷுவல் ஸ்டுடியோ கோடை வந்து இம்போர்ட் பண்ணவா அப்படின்னு கேட்குது. நான் இங்கே ஸ்கிப் கொடுத்துட்றேன். இப்போ இந்த மாதிரி தான் பைச்சாமோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். இங்கே நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட்டில் இருக்குது. நான் அப்படியே கிரியேட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் இருக்கும், பைத்தான் ப்ராஜெக்ட். இது வந்து அங்கே டிஃபால்ட்டாக இருந்துச்சு. நான் அப்படியே கிரியேட் கொடுத்தனால இங்கே பைத்தான் ப்ராஜெக்ட் அப்படின்னு காட்டுது. இப்போ நம்ம இந்த பைச்சாமில் தான் நம்மளோட பைத்தான் ப்ரோக்ராமை போட்டு பார்க்க போகிறோம். இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. இங்கே பைத்தான் ஃபைல் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு நேம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பேசிக்ஸாக ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். நான் இதுக்கு பேசிக் அப்படின்னே பேர் வச்சுக்கிறேன். பேசிக் அப்படின்னு பேர் வச்சுட்டு என்ட்ரு கொடுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க் ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே தான் நம்ம ப்ரோக்ராம்ஸ்லாம் போட்டு ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பைத்தானில் இருக்க ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பிரிண்ட்டுக்குள்ளே என்னெல்லாம் கொடுக்குறோமோ அது அப்படியே நம்மளோட கன்சோலில் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே நான் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இதுதான் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பிள்ளையார் சொல்லி மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இதுவே கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட பேர் கூட கொடுத்து பார்க்கலாம். இப்போ பிரிண்ட் ஹலோ அப்படின்னு கொடுக்குறேன். ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு அதுவே காட்டுதா. இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இதை ரன் பண்ணுறதுக்கு இங்கே இருக்க ரன் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கா. இதுதான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட வேலை. இதே மாதிரி நம்ம ஜூபிட்டர் நோட் புக்கில் எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜூபிட்டர் நோட் புக் வந்து பைச்சாமோட ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். இந்த பைச்சாம் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஜூபிட்டர் நோட் புக் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து லான்ச் ஆகும். அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து பிப் இன்ஸ்டால் ஜூபிட்டர் அப்படின்னு கொடுங்க. இப்போ என்டர் பண்ணுறேன். நான் இங்கே வந்து எனக்கு ரெக்யர்மெண்ட்ஸ் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபை அப்படின்னு வருது. நான் ஆல்ரெடி ஜூபிட்டர் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். அதனால இந்த மாதிரி காட்டுது. நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். இப்போ வந்து ஜூபிட்டர் நோட் புக் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜூபிட்டர் நோட் புக் அப்படின்னு டைப் பண்ணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இங்கே எனக்கு காட்டுது. நான் இதை இப்போ கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஜூபிட்டர் நோட் புக் வந்து எனக்கு லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு என்னோட ஜூபிட்டர் நோட் புக். இதில் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக அந்த ஃபைலை வந்து கிரியேட் பண்ணிடலாம். இப்போ இங்கே நியூன்னு இருக்கா, இந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. பைத்தான் 3 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இது ஒன்று ஒரு செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம எவ்வளோ செல் வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஈஸியாக ரன் கூட பண்ணிக்கலாம். இப்போ அதே ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இங்கே கொடுக்கலாம். பிரிண்ட் ஹலோ. இப்போ இதை ரன் பண்ணுறேன். இப்போ
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செல்லுக்கு கீழே என்னோட அவுட்புட் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஜூபிட்டர் நோட் புக்கில் வந்து நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். பைச்சாமோட ஜூபிட்டர் நோட் புக் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ இந்த ஜூபிட்டர் நோட் புக்கு இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதுலேயும் எப்படின்னு ஒர்க் பண்ணி பார்க்கலாம்.